தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் பள்ளி வளாகத்திலேயே கார் மோதி 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் 17 மணி நேரத்திற்கு மேலாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். புளியங்குடி பகுதியில் பள்ளி வளாகத்தில் கார் மோதி 4 வயது சிறுமி உயிரிழந்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, தற்போது அந்த சிறுமியின் உறவினர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சிறுமி எதனால் எப்படி உயிரிழந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? அங்கு தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த 4 வயது சிறுமியானது பள்ளி வளாகத்திற்குள் நடந்து சென்றிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த தனியார் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் சிறுமி சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மற்றும் குற்றவாளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்கள் நேற்று மாலை முதல் தற்போது வரை சுமார் 17 மணி நேரத்தை கடந்து தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்களே பார்க்கலாம், நம்ம ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை, இந்த நெடுஞ்சாலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அந்த உரிய குற்றவாளிகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மேலும் உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியரை நேரில் வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் அந்த கிராம மக்கள் என கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய பகுதியில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் தான் அந்த பள்ளி இருக்கிறது. பள்ளிக்கு காவல்துறை சார்பாக கூடுதலாகவே 500க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா பள்ளி வளாகத்தில் இன்றைக்கு பொதுத் தேர்வு நடைபெறுகிறது. அதன் காரணமாக அந்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இது கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை என்பதால் இந்த பகுதி என்பது முழுமையாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வேற்று வழியில் மாற்றி அனுப்பும் பணியில் தற்போது காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதி கேரளா தமிழகத்தை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் கடுமையாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் உறவினர்கள் தங்களுக்கு முழுமையான எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் பட்சத்தில் மட்டும்தான் குழந்தையின் உடலை பெற்றுக்கொள்வோம், அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என தொடர்ந்து அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 17 மணி நேரத்தை கடந்து தற்போது போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறுமியின் உடலானது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக முதற்கட்டமாக தகவல் வெளியாகி, இது மட்டுமில்லாமல் காவல்துறை தரப்பில் தொடர்ந்து உரிய குற்றவாளிகளை கைது செய்ய தேவையான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம், வழக்கு பதிவு செய்ய இருக்கிறோம் என காவல்துறை தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா. மருதுபாண்டி, பள்ளி வளாகத்துல சிறுமி மீது கார் மோதி இருக்கு. யாருடைய கார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? 17 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை ஏதேனும் நடத்தப்பட்டிருக்கா? பள்ளி வளாகத்திற்குள் இருந்து பள்ளிக்கு சென்ற குழந்தை பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அவ்வாறு செல்லும் பொழுதுதான் அங்கு பள்ளி வளாகத்திற்கு வந்திருந்த அந்த தனிநபரின் கார் மோதியதாக கூறப்படுகிறது. ஆக அந்த தனிநபர் கார் யாருடையது, அந்த கார் ஓட்டி வந்தவர் யார், மேலும் இந்த சம்பவத்தில் அலட்சியமாக இருந்த பள்ளி நிர்வாகம், ஆசிரியர் மற்றும் பள்ளி வகுப்பறையில் இருந்த ஆசிரியர் மற்றும் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அது தொடர்பான அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் பள்ளி வளாகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை உறவினர்கள் நேரில் பார்க்க வேண்டும், அந்த கோரிக்கையும் பிரதானமாக வைத்திருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சிகள் உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த சம்பவம் என்ன நடந்தது என்பது முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். உரிய விசாரணைக்கு பிறகுதான் குற்றத்தில் ஈடுபட்டவர் யார், இதற்கு அலட்சியமாக இருந்ததன் காரணமாக தான் இந்த விபத்து நடந்ததாக முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் கார் ஓட்டி வந்தவர் மற்றும் அலட்சியமாக இருந்த ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி மருதுபாண்டி.